வணக்கம். தென்னக ரயில்வே சிவில் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தாம்பரம் ரயில் பெட்டி பராமரிப்பு பணிமனையில் மரம் நடும் விழா மற்றும் தூய்மை பணியும் நடைபெற்றது. இதி ஏடிஜிஎம் என் செழியன் அவர்கள், கோச்சி பராமரிப்பின் அதிகாரி சாய்ராம் குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரயில்வே பணிமனையை தூய்மை செய்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நட்டார்கள். மேலும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகளிடமும் ரயிலில் சென்ற பயணிகளிடமும் தூய்மை இந்தியா திட்ட பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இதில் சமூக பாதுகாப்பு ஆய்வாளர் திரு சிட்டிமால நாகராஜு, ரயில்வே சூப்பர்வைசர்கள் மற்றும் எம்ப்ளாயீஸ் மற்றும் சிவில் டிஃபென்ஸ் தன்னார்வலர்கள் மற்றும் ஏராளமான ரயில்வே ஊழியர்களும் கலந்து கொண்டார்கள். சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். குளிக்கும் அறைக்குள் கெட்ட கெட்ட வார்த்தைகள், படிக்கும் மனத்தில் என்ன ஆசைகள், இதற்கா இதற்கா கல்வி கற்கும் சாலைகள், எதற்கோ எதற்கோ இந்த வேலைகள். மேதையாக வந்த பக்கம் போதையேற மாத்திரை. சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால்